வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பாஜக நியமன எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா. புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக ஓட்டுநரை தாக்கிய பிஆர்டிசி தொழிலாளர்கள். புதுச்சேரி அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையில் ஊழியர்கள் போராட்டம். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி தலைநகர் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் போராட்டம். நேரு எம்எல்ஏ தலைமையில் பொதுநல அமைப்புகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியை சேர்ந்த பாஜக நியமன எம்எல்ஏக்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சபாநாயகர் செல்வத்திடம் கொடுத்துள்ளதால் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பாஜக நியமன எம்எல்ஏக்கள் ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் சபாநாயகர் செல்வத்துடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர். இதில் அவர்கள் மூவரும் தங்களது நியமன எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கியுள்ளனர். முன்னதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவிடம் காலை முதல் பாஜக அமைச்சர் மற்றும் மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இருக்கும் நபர்களிடம் கேட்டபோது ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் செல்வம் ஏற்பாரா, இல்லை அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவாரா என்பது பின்னர் தான் தெரிய வரும். காரைக்கால் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக புதுச்சேரி பணிமனை ஓட்டுநரை தாக்கிய பிஆர்டிசி தொழிலாளர்களை கண்டித்து புதுச்சேரி அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு விரைவு போக்குவரத்து கழக புதுச்சேரி பணிமனையை சார்ந்த ஓட்டுநரை பிஆர்டிசி தொழிலாளர்கள் காரைக்கால் பேருந்து நிலையத்தில் வைத்து மிக மோசமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரியில் பணிமனையின் வாயில் முன்பாக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், அண்ணா தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், சிஐடியு பாட்டாளி தொழிற்சங்கம், தொழில்நுட்ப பணியாளர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களும் ஒன்று கூடி இந்த மோசமான தொழிலாளர்களுக்கு எதிரான தாக்குதலை வன்மையாக கண்டித்து அனைத்து சங்கங்கள் சார்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர் சங்கம் சார்பில் சோனாம்பாளையத்தில் உள்ள பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. போர்மேன் பதவிக்கு குறைக்கப்பட்ட ஊதியத்தை மீண்டும் உயர்த்தி வழங்க வேண்டும். குறைந்த பணிக்காலம் உள்ள பணி ஆய்வாளர்களுக்கு ஓவர்சீர் பதவி உயர்வு பெறும் வகையில் எம்டிஎஸ் பணிக்காலத்தையும் கணக்கில் கொண்டு ஒரு முறை தளர்வு அளித்து ஓவர்சீர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தையொட்டி காரைக்கால் திருநள்ளார் பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரில் உள்ள ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச போதை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது. இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். விழாவிற்கு தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமையேற்க சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகள் அனைவரும் முற்றிலும் போதையை ஒழிப்பதாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விழாவில் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டி தலைநகர் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி புதுச்சேரி சட்டமன்றத்தில் 16 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பியும் இதுநாள் வரை மாநில அந்தஸ்து வழங்கப்படவில்லை. இந்நிலையில் புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து கோரி பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்புகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தனி மாநில அந்தஸ்து வேண்டி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். பின்னர் அந்த கையெழுத்து கடிதங்களை எடுத்துக்கொண்டு இன்று டெல்லி சென்ற அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தலைநகர் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நூற்றுக்கணக்கான பொதுநல அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் புதுச்சேரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார். முன்னதாக பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு, குஜராத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் மற்றும் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டி போராடி உயிர் நீத்த தோழர்களுக்கும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும்
தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் பதாகைகளை ஏந்தி புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கி புதுச்சேரி ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனால் டெல்லியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அவர்கள் உள்துறை அமைச்சர், பிரதமர், குடியரசுத் தலைவர் ஆகியோரை சந்தித்து பொதுமக்களிடம் மாநில தகுதி வேண்டி கையெழுத்து பெற்ற மனுவை அளிக்க உள்ளனர். அதிமுக மருத்துவர் அணி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை இணைந்து நடத்திய பொது மருத்துவ முகாமினை அதிமுக மருத்துவர் அணியின் தலைவர் பிரபாகரன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அதிமுக மருத்துவர் அணி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை, ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானார்பேட்டை பகுதியில் இலவச மருத்துவ முகாமை நடத்தினர். இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மருத்துவர் அணியின் மாநில தலைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் குழந்தைகள் நல மருத்துவம், பொது மருத்துவம், தோல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, காது, மூக்கு, தொண்டை என பல்வேறு பிரிவுகளுக்கு இலவசமாக ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன. இதில் மகாத்மா காந்தி மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை மருத்துவ குழுவை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மாபோசி அவர்களின் 120வது பிறந்த நாள் விழா புதுச்சேரி கிராமணி நாடார் பேரவை சார்பாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாபோசி அவர்களின் 120வது பிறந்த நாள் விழா கிராமணி நாடார் பேரவை சார்பாக வெகு சிறப்பாக அனைத்து தொகுதி மற்றும் தலைமை பேரவை சார்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாநில தலைவர் புரந்தரதாசன் தலைமை தாங்கினார். இதில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாபோசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாபோசி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்கான மாபோசி விருதும் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் 10வது செயல் விளக்க கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் 10வது செயல் விளக்க கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு சலவை தொழிலாளர் பேரவை மாநில தலைவர் சேலம் பாலு, பொதுச் செயலாளர் அண்ணாமலை, கொள்கை பரப்பு செயலாளர் தனபால், மாநில துணைத் தலைவர் காளிதாஸ், சென்னை மாவட்ட தலைவர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. மத்திய கூட்டமைப்பின் உறுப்பினர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தனிநபர் விபத்து காப்பீடு பாலிசி எடுத்து கொடுக்கப்பட்டது. மேலும் 2024-25ஆம் கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து மத்திய கூட்டமைப்பு உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு பரிசு தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இவ்விழாவில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.